அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த நவம்பர் மாசம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிந்த சில நாட்கள்லயே தகுதி மதிப்பெண்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 5% குறைக்கணும், பிசி எம்பிசிக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கையாவும் நம்ம முன் வச்சிருந்தோம். இந்த மாதிரி பல பேர் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில தான் தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதே போல இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் இந்த வீடியோ மூலமா அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். இந்த கோரிக்கை போராட்டத்துல நீங்களும் இணைஞ்சு இந்த மாதிரி வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு சிலர் பார்த்தா படிச்சா பெரிய ஆளாயிடலாம், ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம், குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்ற ஒரு பெருங்கனவோடு படிச்சு முடிச்சு பார்த்தோம்னா நம்மளால அரசு வேலைக்கு போக முடியல. சரி, அரசு வேலைக்கு தான் கிடைக்கல, பிரைவேட்டா ஒரு வேலைக்கு போகலாம், பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த வேலைக்கு போயிட்டா அதன் பிறகு நம்ம திரும்பியும் அரசு வேலைக்கு போறதுன்றது ஒரு இயலாத காரியம். அப்படியே அதே வேலையில செட்டில் ஆக வேண்டிதான். ஆனா நம்மளுடைய கனவு ஒரு அரசு வேலைக்கு போகணும், ஒரு அதிகாரி ஆகணும், அல்லது ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் நம்ம இந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ எல்லா கதவையும் நமக்கு அடைக்கிற மாதிரி ஆசிரியர் வேலையிலயும் நம்மளால போக முடியலன்னா ஆசிரியர் பணியிடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. அதனால அரசும் அதிகமா எக்ஸாம் வச்சு ஆசிரியர்களை எடுக்கிறது கிடையாது. மற்ற அரசு வேலைகள்லயும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஆட்களை எடுக்கிறாங்க. அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போய் சேர முடியாத ஒரு நிலைமையா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது. எவ்வளவு நாளைக்கு தான் குடும்பம் நமக்கு சோறு போடும்? கல்யாணம் வேற பண்ணணும். அதுவும் ஒரு பக்கம் 32, 34 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணமும் ஆவல. இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்துல எந்த பக்கம் போறதுன்னே தெரியாத, தெற்க போறதா, வடக்க போறதா அப்படின்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறோம் பல பேரு. 5 வருஷம், 3 வருஷம் டிகிரி, 2 வருஷம் பிஎட் படிச்சு 5 ஆண்டுகள் படித்துட்டு கூட நம்மளால உடனே ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு பார்த்தா டெட் தகுதி தேர்வுன்னு ஒண்ணு வச்சுடுறாங்க. அது பார்த்தா ரொம்ப எங்கிருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்களோ தெரியல. அதுல வேற நம்ம படிச்ச பாடத்துல இருந்து கேள்வி கேட்டா கூட நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம். ஆனா எல்லா பாடத்தையும் படிக்க சொல்றாங்க. அது ஒரு பெரிய கேட்டா இருக்குது. அந்த கேட்ட தாண்டி உள்ள போனா அதுக்கு அந்தாண்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்னு இன்னொரு எக்ஸாம் வச்சுடுறாங்க. அந்த எக்ஸாம பாஸ் பண்றதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சிரும் போல இருக்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் பட்டதாரிகள். இவங்களோட கஷ்டத்துல அரசாங்கம் கண்டிப்பா துணை நிக்கணும். ஏன்னா அரசு வேலை குடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இவங்கலாம் 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் படிச்சுட்டு, இதன் பிறகு தகுதி தேர்வுகளுக்கும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்துல அரசும் கொஞ்சம் பங்கெடுக்கணும். அதனால இந்த வீடியோ மூலியமா உங்க சார்புல நான் அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு ஒரு சிறிய உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. குறிப்பா ஒரு டிகிரி படித்த பட்டதாரிகளுக்கு ரூ. 1000, 2 டிகிரிகள் படித்த பட்டதாரிகளுக்கு அல்லது பிஜி படித்த பட்டதாரிகளுக்கு ரூ. 2000 அரசு வழங்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இது ஏற்கனவே படிச்சுட்டு நம்பிக்கை இழந்து இருக்கிற பட்டதாரிகளுக்கு ஒரு ஆறுதலாகும். மேற்கொண்டு எதிர்கால சந்ததிகளும் படிப்பை நோக்கி நகர்றதுக்கு ஒரு உந்துதலாகவும் இது இருக்கும். அதனால அரசு கவனம் பண்ணி இந்த வேலையில்லாத பட்டதாரிகளுக்காக இந்த ஊக்கத்தொகையை, உதவித்தொகையை கொடுக்கணுன்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலியமா அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. 30 வயசுக்கு மேல இருக்கிற பட்டதாரிகளுக்காவது முதற்கட்டமா கொடுங்க. அதன் பிறகு 20 வயசுக்கு மேல இருக்கிற பட்டதாரிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட கஷ்டம் சொல்லி மாளாது. அரசாங்கம் தயவு செய்து இதை கன்சிடர் பண்ணி படித்த வேலையில்லாத பட்டதாரிகளோட வாழ்க்கையில ஒளியேற்றணும்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். நீங்க படிச்சிருக்கிறீங்களா? நீங்க எத்தனை பட்டம் பெற்றிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோரிக்கையில உங்களுக்கும் உடன்பாடு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விளிம்பு நிலை பட்டதாரிகளுக்காக கோரிக்கை வைக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.